பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம். சும்மாவா வந்தது சுதந்திரம் என்பது, சும்மாவா வந்தது. என் முன் விழுந்து வணங்கிய சிறுவன் சிவாவின் அன்பினால் கவரப்பட்ட பாரத தாயாகிய நான் அவனுக்கு என் 200 ஆண்டு அடிமை சரிதத்தை சொல்லிக் கொண்டிருந்தேன். தென்னகத்தில் ஆற்காட்டில் தொடங்கி வடக்கே வங்காளம் சென்று பிளாசி போர் மூலம் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சிக்கு அடித்தளம் அமைத்து கொடுத்த ராபர்ட் கிளைவின் கதையை முதலில் சொன்னேன். அதே காலகட்டத்தில் தென்னகத்தில் சுதந்திர தாகம் கொண்டிருந்த பாளையக்காரர்களின் வீரம் நிறைந்த வாழ்க்கையை அவனுக்கு தெரிவிக்க முயன்றேன். பூலித்தேவன், அழகுமுத்துக்கோன், இவர்களை கொடூரமாக கையாண்ட மருதநாயகம் என்ற யூசுப் கான் இவர்களின் வரலாறுகளை சொன்னபோது கண்களில் நீர் ததும்ப கதை கேட்டிருந்தான் அந்த சிறுவன். இப்போது அவன் கேட்டான், தாயே, தென்னகத்தில் ஆங்கிலேயருக்கு எதிர்ப்புகள் இன்றி வழிவிட்ட சிலரது கதையை சொன்னீர்கள். சரி, ஆனால் அவர்கள் எப்படி வட இந்தியாவையும் பிடித்து தங்கள் எல்லையை விரிதாக்கினார்கள்? வடக்கிலும் ஆங்கிலேய படையினரை எதிர்ப்பதற்கு எவருமே இல்லாமல் போனார்களா? அர்த்தம் நிறைந்த கேள்விதான். ஆனால் சுதேச மன்னர்கள் என்றாலும் மராட்டியத்திலும் ராஜஸ்தானிலும் இருந்தவர்கள் ஒருவரை ஒருவர் அடித்து துவைத்து மாற்றான் உள்ளே வரும்போது தங்களுக்குள் காலைவாரி விட்டு கொண்டார்களே, அந்த கதையை எப்படி சொல்வது? கனத்த மனத்துடன் அவனிடம் சொன்னேன். இதற்கு காரணம் ஒரு போர். நீ உன் வரலாற்று புத்தகத்தில் பானிபட் போர் குறித்து படித்திருக்கிறாயா என்று அவனிடம் வினவினேன். ஆம் தாயே, நான் படித்திருக்கிறேன். 3 பானிபட் போர்கள் குறித்து என் வரலாற்று புத்தகத்தில் சுருக்கமாக படித்திருக்கிறேன். ஆனால் அவற்றுக்கும் ஆங்கிலேயர்கள் ஆட்சி இங்கே பரவியதற்கும் என்ன தொடர்பு தாயே? அப்பாவியாய் கேள்வி எழுப்பினான் அந்த சிறுவன். அந்த 3ஆம் பானிபட் போரல்லவா ஆங்கிலேயரின் ஆதிக்கத்தை இங்கே பெருமளவில் பரப்புவதற்கு காரணமாய் அமைந்தது. என் நினைவலைகள் பின்னோக்கி சென்றன. அந்த சிறுவனிடம் சொன்னேன், என் வரலாற்றை புரட்டி போட்ட போர்களை விரல் விட்டு எண்ணிவிடலாம் என் சிறுவனே. அதில் ஒன்றுதான் அந்த 3ஆம் பானிபட் போர். என்னில் வாழ்ந்திருந்த மிகச்சிறந்த வீரர்களை, வீர தளபதிகளை, திறன் மிகுந்த ஆளுமைகளை எல்லாம் ஒட்டுமொத்தமாக காவு வாங்கிய போரல்லவா அது. எப்படி மறக்க முடியும்? அப்போது என்னில் கோடிக்கணக்கான மக்கள் உயிர்த்திருந்தார்கள். வியாபாரம் செய்ய வந்து கடைவிரித்த ஆங்கிலேயர்களோ வெறும் 6000 பேர்தான். என் வரலாற்றை உற்று நோக்குபவர்கள் இன்றளவும் கேட்கும் கேள்வி அதுதான். வெறும் 6000 ஆங்கிலேயர்கள் எப்படி கோடிக்கணக்கான இந்திய மக்களை ஆளத் தொடங்கினார்கள்? உனக்குள்ளும் அப்படி ஒரு கேள்வி எழுகிறதா என் மகனே? அப்படியெனில் உனக்கு அந்த பின்னணியை சொல்லுகிறேன். வெறும் 6000 பேர் கோடிக்கணக்கான மக்களை ஆளத் தொடங்கிய அந்த கதை இந்த போரின் பின்னணியில்தான் புதைந்துள்ளது. என் வரலாற்றில் 5 போர்கள் மிக முக்கியமானவை. இவைதான் என் வரலாற்றை மாற்றி போட்டவை. அவை என்ன போர்கள்? அவற்றால் என்ன விளைந்தன? சுருக்கமாக சொல்லுகிறேன், கேள் மகனே என்றேன். பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் கேட்டீர்கள். போரிலே இறங்கிவிட்டால் இன்னல் சூழும் தெரியும். பெற்ற தாய் பசித்திருப்பாள், பிள்ளைக்கது புரியும். அன்னையர்க்கு அன்னையார பாரதியின் துயர் துடைக்க
படைப்பு சென்னை வானொலி நிலையம்.